நீங்க போஸ்ட் எக்ஸ்ரே பார்க்கும்போது கிடைச்சிடும். இந்த இந்த சப்போர்ட்டை நம்ம விடவே கூடாது. நாங்கள் ரெண்டு பேரும் சார் இப்போ நீங்க இதுல மட்டும் ஒரு கோல் போட்டுருங்க, ஒரு சின்ன கோல் சார். இப்போ வந்து ஒரு ஹோல் போட்டுருங்க. இந்த ஹோல் எதுக்குன்னா தம்புக்கு. நான் இப்போ டிராக்ஷன் விடவே இல்லை. தம்புல சார் வந்து இப்படி போடுறேன். சார் இது சார் என்ன கேட்குறாங்கன்னா டிராக்ஷன் கொடுக்கும்போது சுப்பினேஷன்ல கொடுக்கணுமா ப்ரோன்ல கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபங்க்ஷனல் பொசிஷன் மிட் ப்ரோன் பொசிஷன். சரியா? மிட் ப்ரோன் பொசிஷன் வந்து சார் நமக்கு ஈஸியஸ்ட் பொசிஷன் சார். ஓகே சார், ஓகே சார். சரி நீங்கள் ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ இந்த சார் சுற்றுறாங்க. சரியா? அந்த அப்படியே மேலே போகும். ஜஸ்ட் இந்த அடிக்கட் காட்டன் சப்போர்ட் எப்படி கொடுக்குறோம்னா, அதாவது ஒரு நம்ம கிரிப் பேண்டேஜ் சுற்றுவோம்ல, அதாவது ஹாஃப் ஹாஃபா என்சர்க்கிள் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான் கொடுக்கணும். சரியா? ஓகே ஓகே. சார் வந்து இப்போ கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிஓபி இது வரைக்கும் தான் இருக்கும். நம்ம அதை மடிச்சுக்கிற விட்டுருக்கோம். சரி, இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இந்த காட்டனை அப்ராக்சிமேஷன் பண்ணணும். எல்லா இன்னும் வர பிஓபி எல்லாமே இதே டெக்னிக்ஸாக தான் வரும். எல்லாருமே பார்த்துக்கோங்க. எல்லாரும் இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம். சரியா? பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து ஹோல் போடணும்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு கூட அப்படியே போய்க்கலாம். சரி, இது வந்து நமக்கு ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான். மேலே போட்டு சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒன் லேயர்ல சுற்றி முடிச்சிடலாம். ஒன் லேயர் போகும். ஒன் லேயர் சுற்றுவீங்க. ஜஸ்ட் இப்போ அப்ராக்சிமேஷன் பண்ணி முடிச்சுட்டப்பா சார் போகணும் சார். ஓகே சார், சரியா? இப்போ நான் ட்ராக்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சார் வந்து மாடல்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். பேஷண்ட்னா நம்ம நவ்வளவே முடியாது. சரியா? இம்மோபிளைஸ் பண்ணி ட்ராக்ஷன் கவுண்டர் ட்ராக்ஷனில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்கணும். லேசாக ஆமாங்க. நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட வேலை பேஷண்ட்டை பெயின் இல்லாமல் ராஜா மாதிரி வச்சிருக்கணும். அதுதான் நம்ம வேலை. ஸோ என்ன அப்படின்னா ரைட், இப்போ இந்த நான் ட்ராக்ஷன் கவுண்டர் ட்ராக்ஷன் மெயின்டைனில் இருக்கு. சார் வந்து என்ன செய்யணும்னா இந்த இமர்ஷன் டெக்னிக் இருக்குல்ல, இதோட செட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes தான். 3 to 5 minutes. நீங்க அதுக்குள்ள என்ன செய்யணும் சார்? அது வந்து இமர்ஷன். இது வந்து செட்டிங் டைம். செட்டிங் டைம்னா இது 5 minutes தான் எல்லாமே செட் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? பேண்டேஜ் சுத்திடணும். உங்களுக்கு என்ன பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷன் பண்ணியிருக்கணும் எல்லாமே. சரியா? இமர்ஷன் டைம் மட்டும்தான் 6 seconds. நீங்க சார் அதே மாதிரி இதுல என்ன தப்பு நடக்கும்னா இந்த இடத்துல இப்படி பிடிப்போம். பிடிச்ச உடனே என்ன செய்யணும்? இந்த இடத்துல இப்படி உள்ள எடுத்துட்டு இந்த 2 ஃபிக்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ஃபிக்ஸேஷன் நம்ம விரல வச்சிருக்கேன். இதை வந்து எக்காங்க மட்டும் விடக்கூடாது. இப்படி விடுறோம், அப்படியே எடுக்கணும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த எட்ஜெலாம் இப்படி வந்து விடுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு எட்ஜ் உள்ள விட்டுச்சுன்னா திரும்ப உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. அப்போ பிஓபி ஃபுல்லாக வேஸ்ட். நம்மளோட ஒரு பிஓபி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பிஓபி வச்சு பிஇஸ்ல மேனேஜ் பண்ணிடலாம்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 rupees. சரியா? ரைட் சார், ரெண்டையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். சரியா சார்? டைட்டாக இதை விடக்கூடாது சார். ஜஸ்ட் ஹோல்டு டைட்லி. ஓகே சார், போங்க. ஜஸ்ட் அப்படியே முக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், பாருங்க சார். சரியா சார்? ஹோல்டு ரைட்டா? இப்போ இந்த சார் ஹோல்டு பண்ணியிருக்கிறத விடவே மாட்டாங்க. சரியா? நல்ல ஸ்க்யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இழுத்தாங்க. இழுத்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த பிஓபி. சரியா சார்? அப்படியே அங்கே அப்ளை பண்ணுங்க. அடுத்தது
இந்த பேண்டேஜோட கண்டிப்பா நம்ம வெட் பண்ணிடணும். வெட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சாதான் இந்த ஃபிராக்சன் இருக்குது. நக்கிள்ஸ் இந்த லெவல்ல இருந்து வச்சிருங்க. சரியா சரியா மோல்ட் அப் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்டார்ட். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கவரிங் டூ தேர்ட். சரியா சர்க்கம்ஃபரன்ஸ்ல கவரிங் டூ தேர்ட் தான். ஒன் தேர்ட் தான் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அது எதுக்காக அகாமடேட்ல சொல்லி இதுல சார் இது மேல சுத்தி வரணும் சார். சரியா இது வந்து நல்ல ப்ரெஷர் இருக்கு. இதுல வந்து நம்ம ட்ராக்ஷன் கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போலீஸ் ஃபிராக்சர்ல என்ன டிஃபார்மிட்டி இருக்கு? டின்னர் ஃபோர்க் டிஃபார்மிட்டி. நம்ம டின்னர் ஃபோர்க் டிஃபார்மிட்டியை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? ஜஸ்ட் அல்னார் டீவியேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் போலார் டீவியேஷன் அண்ட் அல்னார் டீவியேஷன் கொடுத்தோம் அப்படின்னா டின்னர் ஃபோர்க் டிஃபார்மிட்டி நம்ம தடுத்துக்கணும். ஸோ இது வந்து நீங்க அப்ளை பண்ணதான் பேண்டேஜ் சுத்தும் போது தான் இதோட கஷ்டம் தெரியும். இதுல கடைசியில எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இத ரெண்டா கட் பண்ணி கட் பண்ணுங்க சார். இந்த இடத்துல ரெண்டா கட் பண்ணி இருக்காங்க சார். கட் பண்ணி கட்டி சார் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை கட் பண்ணி கட்டிட்டாங்க. இப்போ இது வந்து பி ஸ்லாப் இன்னும் செட் ஆகல. சரியா இந்த தெரியும், நம்ம டச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நமக்கு எந்த பொசிஷன் தேவையோ அந்த நம்ம என்ன பொசிஷன் அல்னார் டீவியேஷன் போலார் ஃபிளெக்ஷன் கொஞ்ச நேரம் அது செட்டிங் டைம் வர்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம என்ன பொசிஷன் தேவையோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ செட்டிங் டைம் வரும்போது நமக்கு அழகா தெரியும். சரியா அப்ளையருக்கு தெரியும். இந்த சவுண்ட் தெரியுதா? காயல இன்னும் ட்ரை ஆகல. சரியா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல இப்போ எக்ஸ்ரேல காமிச்சோம்ல டிஸ்பிளேஸ் ஃபிராக்சர் தான் நம்ம அல்னார் டீவியேஷன் போலார் ஃபிராக்சர் கொடுப்போம். அன்டிஸ்பிளேஸ்டு ஃபிராக்சர்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்படியே ஜஸ்ட் ஸ்லாப் வச்சு ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணா போகும். அன்டிஸ்பிளேஸ் அதாவது நீங்க கேஸை பிரிக்க தெரியும் எதுக்கு டிஃபார்மிட்டி வரும். அன்டிஸ்பிளேஸ்னா நீங்க ஒரே பண்ண வேண்டாம், ட்ராக்ஷனுமே வேண்டாம், அப்படியே பிஓபி வச்சு அப்படியே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம். சரியா